வணக்கம். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஏன் ஒரு பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ப்ரொமோட் பண்ணணுன்றவங்க சோஷியல் மீடியால ஏன் ப்ரொமோட் பண்ணணும், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டரோட வேலை என்ன, அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன வேலையெல்லாம் அவர் பார்ப்பாரு, ஸோ அவங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப்ல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, சோஷியல் மீடியா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணா அதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்டா நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றதுக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஒரு ஸ்மால் என்டர்பிரனர் ஒரு பிசினஸ் சின்ன லெவல்ல பண்ணும்போது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணிட்டு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் பத்தி டெய்லி போஸ்ட் போடுறது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருப்பாரு. வேற பிசினஸ் க்ரோ ஆகும்போது எல்லா வேலையுமே அவரால் பண்ண முடியாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் அப்படின்ற மாதிரி ஜாப்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நார்மலா நம்ம ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு பெய்டு கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும், ஒரு கேம்பெயின், ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ண தெரியணும், ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்றது, கண்டென்ட்ஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற பேசிக் நாலேஜ் இருந்தாலே நம்ம என்ட்ரி லெவல் ஜாப்ல ஒரு 1 year or 2 year ஒர்க் பண்ணும்போது அடுத்து மிட் லெவல் ஜாபுக்கு நம்ம மூவ் ஆகலாம். மிட் லெவல் ஜாப்ல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா கொடுப்பாங்க. கண்டென்ட்ஸ் பிளான், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு பிசினஸையும் கம்ப்ளீட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அவங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அவங்களோட கஸ்டமர்ஸோட என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும். கேம்பெயின்ஸ் நம்ம ரன் பண்ண தெரியணும். அதே மாதிரி கேம்பெயின்ஸ்ல ஏபி டெஸ்டிங் பண்றது. ஸோ கேம்பெயின் எந்த மாதிரி கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகுது, என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா அவங்களுக்கு லீட்ஸ் அதிகமா வருது, என்ன மாதிரி இமேஜஸ் நம்ம போஸ்ட் போட்டா என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட்டா நம்ம அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே நம்ம அக்கௌண்டபிலிட்டி நம்ம எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். சீனியர் லெவல் அப்படின்றப்ப கம்ப்ளீட்டா ஒரு பெரிய டீமை ஹேண்டில் பண்ற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல்ல ஒரு 15,000 20,000ல இருந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் லெவல்ல நம்ம ஏர்ன் பண்ற அளவுக்கு இதுல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கேரியர்ல நம்ம டெவலப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான லீட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் கிளையன்ட்ஸுக்கு. நம்மளோட கண்டென்ட் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டா இருக்கணும். அந்த கிளையண்டோட ஆடியன்ஸை நம்ம எந்த அளவுக்கு என்கேஜ் பண்றோம், அவங்க எவ்வளவு லைக் பண்றாங்க, எவ்வளவு கமெண்ட் பண்றாங்க, நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ஸை எந்த அளவுக்கு ஷேர் பண்றாங்க, நம்ம கிளையண்ட்டுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அவங்களுக்கு பிராண்ட் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அதிகமாயிருக்கா, பிளஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கரெக்டா இருக்கா. ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோப் ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில் நம்ம டெவலப் பண்றதை வச்சுதான் நம்மளோட கேரியர் growth இருக்கு. பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நார்மலா ஒரு போட்டோ எடிட்டிங் எப்படி பண்றது, ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது, ஸோ ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் கண்டென்ட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, ஃபேஸ்புக் எப்படி கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஃபேஸ்புக்ல ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, ட்விட்டர்ல ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, லிங்க்டின்ல ஆடியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, யூடியூப்ல நமக்கு பாக்குறவங்க அந்த ஆடியன்ஸோட கேட்டகரி ஒரு வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆடியன்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றது, கண்டென்ட் கிரியேட் பண்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வரும்போது பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15,000ல இருந்து 20,000 வரைக்குமே பாத்தீங்கன்னா சேலரி ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம மிட் லெவல், சீனியர் லெவல் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா இந்த ஸ்கில் செட் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி பண்ணும்போது பாத்தீங்கன்னா மோர் தேன் 1 lakh வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம ஜாப் பொறுத்தளவுக்கு, இது ஜாப்ல இருக்கிற அட்வான்டேஜ். இப்ப ஜாப் பொறுத்தளவுக்கு ஸ்பெசிபிக்கா நமக்கு எல்லா வேலையுமே அந்த கிளையண்டோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கில்லுமே நம்ம டெவலப் பண்றதுக்கு இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்ம எடுத்துக்கலாம். பட் எல்லா வேலையுமே நமக்கு ஒரு ஜாபா இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு ஃபேஸ்புக் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ண சொல்லலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ண சொல்லலாம், இல்ல ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண சொல்லலாம், இல்ல நம்ம ஒரு லீட்ஸ் ஜென்ரேட் பண்றது, ஒரு கூகுள் ஆட்ஸ் மட்டும் நம்ம பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் ஏரியா நம்ம கொடுப்பாங்க.
ரெண்டாவது வந்து நம்ம டைமுக்கு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஜாபுக்கு ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கம்பெனில என்ன டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஜாபா நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய நம்ம வந்து இதுல நிறைய கத்துக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் கிளைண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு ஐடி கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்பாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட் நம்ம பார்க்கலாம், ஒரு ஸ்பா வச்சிருக்கிற கிளைண்ட் பார்க்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கிளைண்ட் பார்க்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைண்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ரிஸ்க் இருக்கு. கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கில் செட் கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ் நம்மளால தனியா எடுத்து நம்மளால பண்ண முடியும். நமக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் 5 பேரை போட்டு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நம்மளால தனியாவே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பா ஒரு ஜாப்ல ஒர்க் பண்றதை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகும். ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கிறதுனால நம்ம ஒரு லோக்கல் கிளைண்ட்ஸ்க்கு தான் பண்ணணும்ன்றது கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நம்ம மகாராஷ்டிரா கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணலாம், ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு பண்ணலாம், ஒரு சிங்கப்பூர் கிளைண்ட்டுக்கு பண்ணலாம். நம்மளோட கிளைண்ட்டை வந்து நம்ம பிஞ்ச் பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணி நம்மளால கிளைண்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருந்தது அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்டாவும் வந்து நம்ம வந்து ஃப்ரீலான்ஸாவும் ஒர்க் பண்ணலாம். இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சாவும் இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்டாவும் இருக்கேன். இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும், இப்போ ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நமக்கு இதை பத்தின ஒரு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க, ஒரு காலேஜ்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்கன்னா நம்ம அந்த மாதிரி போய் நம்ம கொடுத்துட்டு நம்மளோட ஃபீ வந்து நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 கம்பெனிக்கு வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்து நம்ம ஒரு கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால நம்ம நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டா இருக்கோம், சோசியல் மீடியால வந்து நம்ம நல்ல எக்ஸ்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய கிளைண்ட்க்கு வந்து ஒரு கன்சல்டன்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப கன்சல்டன்டா இருக்கும்போது தனியா ஆஃபீஸ் போடணும், அது வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஒரு பெரிய லெவல்ல நிறைய கம்பெனிஸ்க்கு நம்ம கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாவே வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு நம்ம கீழே வந்து ஸ்டாஃப்ஸ் போட்டு நம்ம பண்ணலாம். இல்ல ஒரு நார்மல் லெவல்ல நம்ம ஒரு 1 or 2 கிளைண்ட்ஸ் தான் நம்மளால வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சி அண்ட் கன்சல்டிங் பண்ணும்போது நம்மளோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். வேற ஜாப் பார்க்கும்போது நம்ம அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு 5 years ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றதோ இல்ல ஒரு கன்சல்டன்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதோ நமக்கு அந்த நேரம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட கேரியர் எந்த அளவுக்கு இருக்கும், ஜாப் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஏஜென்சி எப்படி இருக்கும், கன்சல்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. Zero to Hero with ஜீவா யூடியூப் சேனலை கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலரா நான் கொடுத்துட்டு இருக்கேன். சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரம் Zero to Hero with ஜீவா.